நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். சித்தையன்கோட்டை பேரூராட்சிக்குட்பட்ட நரசிங்கபுரம் கோம்பை பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு தார் சாலை அமைத்து தந்த தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்ட விவசாயிகள். சரிங்க. விவசாய சங்கத்தில் என்ன பொறுப்பில் இருக்குங்க? செயலாளர். சரிங்க. இப்போ இந்த விவசாயிகளுக்காக இந்த சாலை பணி நடைபெற்றிருக்கு. அது சம்பந்தமாக ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இது தமிழ்நாடு அரசால் ராஜவாய்க்காலோட கரையில் 2.25 கோடி ரூபாய் அரசு மானியம் இது அமௌண்ட் கொடுத்து இதை இப்போ அமைக்க சொன்னாங்க. இது நல்லபடியாக தார் சாலை போட்டுக்கிட்டு வந்த இடத்துல அந்த கரட்டுப்பட்டியை சேர்ந்த சக்திவேல் என்பவர் அவரோட தோப்பு அவர் அருகில் இந்த பொது சாலைகளில் இந்த பொது இடமா இருந்தாலும் நீங்கள் போடக்கூடாதுன்னு நீண்ட காலமாக தடுத்துக்கிட்டே வந்தார். இதனால் ஒரு 300 மீட்டர் பணிகள் நிறைவடையாமல் மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாமல் ரொம்ப மிக சிரமத்துக்கு விவசாயிகள் ஆனாங்க. அவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு அதாவது அவரோட சர்வே நம்பரில் சாலை அமைக்க வேண்டாம் மற்றும் அவரோட சர்வே நம்பரில் தேவைப்பட்டால் நீங்கள் சட்டபூர்வமாக தாசில்தார் மூலமும் அளந்து எடுத்துக்கொண்டு நஷ்டஈடு வழங்கும்படி கேட்டுக்கொண்டு அந்த வழக்கு ரிட்டு மனு விதிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இப்போ சாலையை முடிச்சுட்டு இதுக்கு இடைஞ்சலாக இருந்த அந்த ஒரு மின்கம்பம் அதை இன்று அகற்றி முடிக்கப்பட்டு இந்த சாலைகள் வேலை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சாலையின் மூலமாக பயன்பெறும் விவசாயிகள் அனைவரும் மிக மகிழ்ச்சியாக உள்ளனர். இந்த மாதிரி இப்போ நடைபெற்று வரக்கூடிய சாலை விரிவாக்க பணியில் எவ்வளோ விவசாயிகள் பயன்படுவாங்க? எத்தனை ஆயிரம் ஏக்கர் விவசாயிகள் பயன்படுவாங்க? இந்த சாலை விரிவாக்க பணியினால் கிட்டத்தட்ட 2250 ஏக்கர், அதாவது நஞ்சை நிலம் மட்டும். இது அல்லாமல் இதை நம்பி இருக்க மேலே இருக்க அடியில் உள்ள மலைகளில் உள்ள விவசாயிகளும் பயன்படுறாங்க. ஏன்னா மேலே மலைகளில் கொள்ள பேர் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் ரொம்ப இதனால் மிக பயன்பட்டு மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. இப்போ இந்த சாலை அங்கே வரைக்கும் போய் ஜாயிண்ட் ஆகுது. ஆமாங்க. கன்னிவாழி இந்த சாலை அந்த ராஜவாய்க்கால் தொடக்கத்தில் இருந்து மேலே டேமுக்கு மேலே, அதாவது ராஜவாய்க்கால் பிறப்பிடமான மூலஸ்தானம் கன்னிமார் கோயில் கிடக்கு, அது வரைக்கும் இந்த சாலை விரிவாக்கப்படும். எத்தனை கிலோமீட்டர் சொன்னீங்க? கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர். 4 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த சாலை நடக்குது. எத்தனை லட்சத்தில் அரசு 2.25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இப்போ அதிகமாக உள்ளதுக்கும் அவங்க ஒதுக்கிட்டாங்க. 2 கோடியே 40 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இப்போ பணி நடந்துட்டு இருக்கு. இப்போ எது வரைக்கும் இந்த பணி முடிஞ்சிருக்கு? நெருக்கி முடிச்சுங்க. இந்த இது பெண்டுக்கு இந்த இதனால கோர்ட் வழக்குனால நிறுத்தி வச்சிருந்தோம். இதை மறுபடியும் இப்போ கோர்ட் உத்தரவின் பிரகாரம் அவருக்கு அதுக்கான தீர்வு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்களா? ஆமாம், அவர் இது நம்ம கரையில் உள்ள சாலை போடக்கூடிய இடம் சர்வே நம்பர் நரசிங்கபுரம் கிராமம் சர்வே நம்பர் 85, 86. இந்த பாதிக்கப்பட்டதாக கூறக்கூடிய நபரோட நிலங்கள் சர்வே நம்பர் 87, 88. அவர் இடத்துல எந்த விதமான இடையூறும் இல்லாமல் ஒதுக்கி நாங்கள் சாலைகளை போட சொல்லி அளந்து சர்வே டிபார்ட்மெண்ட் 3 தடவை அளந்து மால் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த பணியை நீங்க சரியா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, அதன் அடிப்படையில் இப்போ விவசாய சங்கம் தலையிட்டு அந்த பணியை நம்ம சரியா பண்ணிக்கிட்டு. இஸ்தரவு பஞ்சாயத்து, கோடிக்கமணி பஞ்சாயத்து, அத்தனை பேருமே பொதுமக்கள் நடக்கக்கூடிய பாதை. 300 காலத்துல இருந்தே இத்தனை விவசாய தண்ணி கொண்டு செல்லும் விவசாய பணிகளுக்கு குடிநீருக்கு எல்லாம் ஆக்கக்கூடிய வாய்க்காலுக்கு அந்த வாய்க்க பாதையும் செல்லும். ஒரு பகுதி வாய்க்கா, ஒரு பகுதி காலை. அந்த காலத்துல 1908 இருந்தே இந்த வாய்க்கா அமைக்கப்பட்டுள்ளது. பிரிஸ்டி காலத்துல இருந்து. உங்க பேர் என்னங்க? தங்கபாணி. நீங்க என்ன வார்டு? வார்டு கவுன்சிலர். எத்தனை வார்டு? 1வது வார்டு. வேற இது சொன்ன ரோடு அமைச்சர் ரொம்ப விவசாயத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தாங்க. தனிநபர் ஒருத்தர் அவர் இடத்துல போடுறாங்கன்னு சொல்லி கோர்ட்டுலாம் போனார். அதெல்லாம் இப்போ நான் கோர்ட்டில் இல்லை நம்ம வாய்க்கா கரையில் போடுற மாதிரி நம்ம ரெடி பண்ணி போயிட்டு இருக்கோம். இப்போ இதை 300 மீட்டர் போட்டோம்னா ரோடு நிறைவேறும். அதனால் பல விவசாயிகள் பயன்படுது. இந்த 300 மீட்டர்னால தான் இவ்வளோ நாள் தடையானது. இந்த பணி நேரம் முடிஞ்சிருக்கும். இப்போ அதுக்கான பணி தான் நடந்து கொண்டு இருக்கு. முடிவுறக்கூடிய நிலையில் இருக்குது. இது சம்பந்தமாக வேறு எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? இந்த சாலை அமைத்து கொடுத்த அமைச்சருக்கு தமிழக அரசுக்கும் தமிழக அரசின் முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும்
இந்த தொகையை பெற்றுக் கொடுத்த எங்களது ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களுக்கு இந்த தருணத்தில் நாங்கள் எங்களோட விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம். சேத்தியாத்தோப்பு அருகே குளிக்கச் சென்றவர் வீராணம் ஏரியில் தவறி விழுந்து உயிரிழப்பு. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே வீராணம் ஏரியில் பூதங்குடி பகுதி உள்ளது. இந்த ஏரியில் குளிக்கச் சென்ற அதே கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் தவறி விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்தார். உயிரிழந்த ரமேஷின் உடல் ஏரியில் மிதப்பதைக் கண்ட அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த காவல்துறையினர் இறந்த ரமேஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் அப்பகுதி மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியாக இருந்ததால் இறந்தவரின் உடலை மீட்டு கரையில் வைத்திருந்த போது அப்பகுதி பொதுமக்கள் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் என கூட்டம் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக முருகானந்தம். சேடப்பட்டி அருகே செம்பட்டி வத்தலகுண்டு நெடுஞ்சாலையில் கார் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து, கணவன் மனைவி படுகாயம். திண்டுக்கல் மாவட்டம் சித்தையன்கோட்டை பேரூராட்சிக்குட்பட்ட அழகர் நாயக்கன்பட்டியை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி தங்கச்சடை, வயது 45. இவரது மனைவி சித்ரா, வயது 40 ஆகிய இருவரும் 15/6/2025 இன்று இருசக்கர வாகனத்தில் மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு இரவு சுமார் 7 மணி அளவில் அழகர் நாயக்கன்பட்டிக்கு வருவதற்காக செம்பட்டி வத்தலகுண்டு நெடுஞ்சாலையில் சேடப்பட்டி அருகே வந்து கொண்டிருந்த போது பின்புறமாக வந்த கார் மோதி விபத்துக்குள்ளானதில் கணவன் மனைவி இருவரும் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த செம்பட்டி காவல் சார்பு ஆய்வாளர் விஜய் பாண்டி தலைமையிலான காவலர்கள் விபத்தில் காயமடைந்த இருவரையும் மீட்டு 108 அவசர ஊர்தி மூலம் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக PS பக்ருதீன். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத்தின் மாவட்ட பொதுக்குழு கடையநல்லூர் தவ்ஹீத் நகர் பள்ளி வாசலில் மாநில பொருளாளர் காஞ்சி இப்ராஹிம் தலைமையில் நடைபெற்றது. மாநில செயலாளர் சிவகங்கை முகமது ரபீக் மற்றும் நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் அப்துல் சலாம், மாவட்ட செயலாளர் ஜலாலுதீன், பொருளாளர் சாதிக், துணைத் தலைவர் அப்துல் பாசித், துணை செயலாளர்கள் ஹாஜா மைதீன், புளியங்குடி பிலால், வடகரை சையத் அலி, அப்துல் பாசித், பீர் ஆகியோர் முன்னிலை வைத்தனர். மாநில பொருளாளர் காஞ்சி இப்ராஹிம், முகமது ரபீக் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். பின்பு மாநில பொருளாளர் காஞ்சி இப்ராஹிம் செய்தியாளர்களை சந்தித்தார். நியூஸ் 21 செய்திகளுக்காக கோதர்ஷா. திண்டுக்கல் மாவட்டம் தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தொப்பம்பட்டி வட்டாரத்தில் வேளாண்மை துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் நுண்ணீர் பாசன திட்டத்தின் செயல்பாடுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இத்திட்டத்தில் கொத்தயம் கிராமத்தில் விவசாயி சுரேஷ் பாபு என்பவர் விளைநிலத்தில் தென்னை சாகுபடியில் சுமார் 1.5 ஹெக்டேர் பரப்பளவில் ரூபாய் 26,250 மதிப்பீட்டில் ரூபாய் 19,060 மானியத்தில் அமைக்கப்பட்டுள்ள சொட்டுநீர் பாசன அமைப்பை ஆய்வு செய்தார். மேலும் இதே திட்டத்தின் கீழ் விவசாயி துரைசாமி என்பவர் நிலத்தில் 1.8 ஹெக்டேர் பரப்பளவில் ரூபாய் 45,000 மதிப்பீட்டில் ரூபாய் 31,154 மானியத்தில் தென்னை பயிரில் அமைக்கப்பட்டுள்ள சொட்டுநீர் பாசன அமைப்பையும் ஆய்வு செய்தார். தொடர்ந்து தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றியம், கள்ளிமந்தயம் ஊராட்சியில் RSP நகர் ஆகிய பகுதிகளில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் வீடுகள் கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பொருளூர் ஊராட்சி குப்பாய் வலசு பகுதியில் ரூபாய் 89.92 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை மேம்பாட்டு பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்ததாவது: தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திலும் வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 42 சாலை பணிகள் ரூபாய் 14.97 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் 446 பயனாளிகளுக்கு வீடுகள் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தவிர பல்வேறு திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அனைத்து திட்டப் பணிகளையும் தரமாகவும் விரைவாகவும் முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் பல்லேரி கிராம பகுதியை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி தனபால் என்பவர் 25 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ள அரசு தொகுப்பு வீட்டில் தனது
மனைவி மற்றும் 2 பிள்ளைகளுடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் தற்போது அரசு தொகுப்பு வீடு முற்றிலுமாக சேதமடைந்திருப்பதன் காரணமாக தற்போது தொகுப்பு வீட்டின் மேல்தளம் இடிந்து விழுந்து அபாயகரமான நிலையில் கட்டிடம் உறுதியற்ற நிலைமையில் இருப்பதால் தனக்கு புதிய தொகுப்பு வீடு கட்டித்தர வேண்டும் என நீண்ட நாட்களாக கோரிக்கை மனுக்களை வழங்கி வரும் நிலையில் துறை சார்ந்த அதிகாரிகள், ஊராட்சி நிர்வாகத்தினர் வீடு கட்டி தருவதற்கான எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மிகுந்த வேதனையுடன் தெரிவிக்கிறார். மேலும் மாவட்ட நிர்வாகத்தினர் உறுதியற்ற நிலைமையில் இருக்கும் தனது பழைய தொகுப்பு வீட்டை அகற்றிவிட்டு புதிய தொகுப்பு வீடு கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். ராணிப்பேட்டை மாவட்டம் பள்ளியேரி கிராமத்தில் வசித்து வருகிறேன். என் பேர் தனபால். 25 வருஷத்துக்கு முன்னே அந்த வீடு கட்டி கான்ட்ராக்ட் மூலமா இஞ்சி சேதமாக கட்டி உள்ளார்கள். அது மழை அதிகமாக பெஞ்சா எங்கள் 2 குழந்தைகள் உள்ளது. ஒரு குழந்தை ஊனமுற்றோர் இதில் இருக்கிறான். அவனுக்கு மனு கொடுத்து எத்தனையோ பேர் பார்த்தோம். உனக்கு வீடு இருக்குதியா அப்படின்றாங்க. வசதியாக இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டுறாங்க. அதே ஊராட்சி மன்ற தலைவருக்கும் வீடு கட்டி கொடுக்குறாங்க. எங்களுக்கு கேட்டால் எங்களுக்கு எந்த தகவலும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு வீடு இருக்குதுன்றாங்க. அந்த வீடு என்னைக்கு வந்து இஞ்சி விற்குமோ எங்களுக்கு சேதாரம் எப்படி ஆகுமோ தெரியாது. தயவுசெய்து அரசாங்கம் தான் கலைஞர் இல்ல வீடு திட்டத்தை எனக்கு கேட்டுக்கொள்கிறேன். நான் தினம் கூலி வேலை செய்து கொண்டு வருகிறேன். எனக்கு வசதியும் இல்லை, வீடு கட்ட தகுதியும் எனக்கு இல்லை. அரசாங்கம் தான் எனக்கு இந்த உத்தரவாதத்தை வீடு கட்டி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேனி வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு. மதுரை, திண்டுக்கல் மாவட்ட பாசனத்திற்காக தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து இன்று ஜூன் 15 தண்ணீர் திறக்கப்பட்டது. சமீபத்தில் பெய்த பருவமழையால் 71 அடி உயரம் கொண்ட வைகை அணை 60 அடியை எட்டிய நிலையில் விவசாயிகள் தண்ணீர் திறக்க கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து அரசின் உத்தரவை அடுத்து அமைச்சர் பெரியசாமி திறந்து வைத்தார். இன்று முதல் 120 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது. முதல் 75 நாட்களுக்கு தொடர்ச்சியாகவும் மீதமுள்ள 45 நாட்களுக்கு வினாடிக்கு 900 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இதன் மூலம் 45,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயனடையும். நியூஸ் 21 செய்திகளுக்காக விஜயகுமார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.